ஏன்னா இதே மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். 2 பேர் அப்பாவும் மகனும் இதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளால் துன்பப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான கோபம் வந்தது. இதே கோபம் தான் நடிகர்கள் நடிகைகளுக்கெல்லாம் வந்துச்சு. சூர்யாவா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமல்ஹாசனா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், விஷ்ணு விஷாலா இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நம்மளால கை காண்பிக்க முடியும். ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், இன்னும் நிறைய சத்யராஜா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே கோவப்பட்டாங்க. நாம நினைச்சோம் ஓகே நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாரு இவ்வளோ பேர் நடிகர்கள் ஹீரோ அப்படின்னு சொல்ற எல்லாருமே நமக்காக குரல் கொடுக்குறாங்க, கண்டிப்பா நாளைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா குரல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன, ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவங்க வாயில பெரிய பூட்டா தூக்கி போட்டுட்டாங்க. கொஞ்சம் பேர் மிச்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் எதை சாப்பிட்றோன்னு தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் படமே வந்தாலும் எல்லா படமும் அப்படியே ஃபிளாப் ஆகுது. காரணம் அவங்களுடைய ஊழ்வினைகள் தான் அப்படிங்கிறத அவங்க இனிமேல் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இதை தாவேகா தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கூட்டங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக ராஜ்மோகன் அவர்கள் பெரிய அளவில் இதை பற்றி பேசினார். இதே மாதிரி எல்லா ஊடகங்களிலும் எல்லா மேடைகளிலும் இதே தவறுகள் யார் தவறு செஞ்சாலும் சரி அவங்கள பற்றி பேசுறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு டிவி சேனல் இதை பற்றி டிபேட் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஆனால் குணசேகரன் இருக்கிற இடத்துல இல்லாட்டி இன்னும் முக்கியமான நபர்கள்லாம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் டிபேட்டாகவே வராது. ஏன்னா வாங்குற காசுக்கு அவங்களால அவ்வளோதான் கூவ முடியாது, அதுக்கு மேலாம் கூவ முடியாது. இன்னும் அந்த அண்டா கண்டாலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதெல்லாம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அண்டாலாம் சவுண்டு கொடுத்து. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில நம்ம இருக்கும்போது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இனியும் அதிகமான நபர்கள் பேசி அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்கு என்ன நீதி கிடைக்குமோ அதை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது.